வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தினம்தோறும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து தகவல்களாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி சற்று முன் டெட் நியமன தேர்வு ஆசிரியர்களுக்கு சீனியாரிட்டி பணி நியமனம் சார்ந்த 5 புதிய தகவல். தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக பணி நியமனம் கோரி பல்லாயிரக்கணக்கானோர் பல ஆண்டுகாலமாக தொடர்ந்து காத்திருப்பதாக எம்எல்ஏ சிந்து வேதனை தெரிவித்துள்ளார். எனவே காலி பணியிடங்களை நிரப்புவதில் விரைந்து செயல்பட வேண்டுமென்றும் ஏற்கனவே அமலில் இருந்த சீனியாரிட்டி அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகளை விடுத்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஆகஸ்ட் 24, 2026 நகராட்சி நிர்வாகம், செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சிந்து தனது பேச்சை பதிவு செய்தார். இதில் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கல்வி. இதை பற்றி தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதை கற்றுத்தரும் ஆசிரியர்களின் நிலையை எண்ணி பாருங்கள். பல ஆண்டுகாலமாக டெட் தேர்வு எழுதிவிட்டு லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கின்றனர். கூடுதலாக நியமனத் தேர்வை நடத்துகின்றனர். அதில் தேர்ச்சி பெற்றும் ஏராளமான ஆசிரியர்கள் காத்திருக்கின்றனர். நானும் டெட் 1 மற்றும் டெட் 2 நியமனத் தேர்வு 1 மற்றும் 2 டிஆர்பி என அனைத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளேன். ஆனால் பணி நியமனம் இதுவரை வரவில்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களின் பிரதிநிதியாக இங்கே நான் நிற்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நியமனத் தேர்வு இல்லாமல் தகுதி தேர்வு அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் ஆசிரியர்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் பாதி வாழ்க்கை வேலையை எதிர்பார்த்தே கடந்து விடுகிறது. அதேபோல் சிறப்பு ஆசிரியர்களும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி நிரந்தரம் செய்ய கோரி காத்திருக்கின்றனர். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக உள்ளது. தாவேகா எம்எல்ஏ சிந்து தொடர்ந்து பேசுகையில், தமிழகத்தில் உள்ள மாணவர்களின் மிகவும் திறமைசாலிகள். ஆனால் தற்போது நிறைய தவறான விஷயங்களில் சிந்தனையை பறிகொடுக்கும் நிலையில் உள்ளனர். மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு மாரல் ஸ்டடீஸ் பாடத்தை அறிமுகம் செய்ய வேண்டும். மாணவர்களின் பலவிதமானோர் இருக்கின்றனர். அவர்களின் நன்றாக படிப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பெரிய விஷயமல்ல. ஸ்லோ லேர்னர்ஸுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு தனி பாடத்திட்டம் கொண்டு வந்தாலும் இன்னும் நன்றாக இருக்கும். பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களே இல்லை. இந்த பணிகளை மாணவர்கள்தான் செய்து வருகின்றனர். எனவே இந்த பணிகளுக்கு தனியாக ஆட்களை நியமிக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் வாட்டர் வசதிகள், பலம் வாய்ந்த சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த தகவல் கோரிக்கைகள் பற்றி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.